கடப்பா செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த வெங்காய் துருவல், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கசகசா, கிராம்பு, பூண்டு, சோம்பு, இஞ்சி மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து மிருதுவான பேஸ்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிரியாணி இலை மற்றும் பட்டை சேர்த்து தாளிக்கவும். அதன் பிறகு நரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பின்னர் தக்காளியை சேர்த்து நன்றாக மென்மையாகும் வரை வதக்குங்கள். இப்போது வேக வைத்து மசித்து உருளைக்கிழங்கை 3 நிமிடங்கள் கிளறி வேகவிடுங்கள். அதன் பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள பேஸ்டை சேர்த்து நன்றாக கலக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து உங்கள் விருப்பமான கெட்டித்தன்மைக்கு கொண்டு வாருங்கள். இப்போது உப்பு சேர்த்து நன்றாக கலந்து 3 முதல் 4 நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள். அடுத்து வேக வைத்த பாசிப்பருப்பை சேர்த்து மேலும் 3 நிமிடங்கள் சமைக்கவும். இறுதியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை அணைத்து விடுங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே, சுவையான மணமான கடப்பா தயார். இதை சூடான இட்லியின் மேல்